ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபா சொல்கிற நல்ல செய்தி. உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, தற்செயலாகத்தான் இந்த செய்தியை நீ கேட்கிறாயா என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. நீ படும் துயரத்தையும் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் நான் அறிவேன். அதனால்தான் உன்னை தேடி உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு நல்ல செய்தியை தரவும் உன் அப்பா ஓடி வந்திருக்கிறேன். மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அப்பாவின் இந்த வார்த்தைகளுக்கு சில நிமிடம் செவிசாய். பாபா சொல்கிறார், ஏன் கவலைப்படுகிறாய்? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? என் செல்ல குழந்தையே, கடந்த சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக நீ பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லையே, எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் பிரார்த்தனை இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ கதறிய நாட்கள் எனக்கு தெரியும். இரவில் மற்றவர்கள் தூங்கும்போது நீ மட்டும் தலையணையில் கண்ணீர் வடித்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக முடியும். இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் உன்னை அழிப்பதற்காக இல்லை என் குழந்தையே, உன்னை செதுக்குவதற்காக, உனக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுப்பதற்காகவே இந்த சிறிய தாமதம். பொறுமையாக இரு. உனக்கு எது எப்போது எப்படி கிடைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். காலம் கனிந்து வரும்போது நீ இழந்ததை விட பன்மடங்கு மேலான ஒன்றை நான் உனக்கு தருவேன். இந்த சோதனை காலம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம், நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி மிக விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. உன் கர்ம வினைகள் அனைத்தும் என் பாதத்தில் கரைந்து விட்டன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீச போகிறது. எதையும் நினைத்தும் நீ கலங்காதே. உன் வாழ்வில் பழிக்க நான் உன்னிடமிருந்து கோருவது இரண்டே விஷயங்கள்தான். நான் எப்போதும் கேட்கும் தட்சணை அது, நம்பிக்கை மற்றும் பொறுமை. உன் பிரார்த்தனைக்கான பதிலை நான் ஏற்கனவே தயார் செய்து விட்டேன். அது உன்னை வந்தடையும் வரை உன் கடமையை செய். மற்றவர்களுக்கு உன்னால் என்ற உதவியை செய். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவிடு. அது நேரடியாக என்னை வந்தடையும். ஓம் சாய்ராம் என்று நிம்மதியாக இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது என் பொறுப்பு. உன் கவலைகளை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உன்னுடைய இன்றைய பணிகளை தொடங்கு. இன்று உனக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையப் போகிறது. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ அடிக்கடும் செய்யும் ஒரு தவறை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீ எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டதாக சொல்கிறாய். ஆனால் அடுத்த கணமே இது நடக்குமா நடக்காதா, பாபா ஏன் இன்னும் செய்யவில்லை என்று மீண்டும் கவலைப்பட தொடங்கிவிடுகிறாய். சுமக்க முடியாத பாரத்தோடு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு பேருந்துள் ஏறும் ஒரு பயணி அந்த மூட்டையை ஏன் தன் தலையிலேயே வைத்திருக்க வேண்டும்? பேருந்தின் மீது பாரத்தை இறக்கி வைக்கலாமே. அதுபோலத்தான் என் பாதத்தில் உன் கவலைகளை சமர்ப்பித்த பிறகு அதை நீ மீண்டும் தூக்கி சுமக்க கூடாது. நீ எப்போது நான் என்ற அகந்தையை விட்டு உன் பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைக்கிறாயோ அந்த கணமே உன் சுமைகளை தாங்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்திரு. மற்றவர்கள் உனக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விடு. பழிவாங்கும் குணம் உன்னைத்தான் எரிக்கும். அன்பும் கருணையும் மட்டுமே உன்னை என்னிடம் நெருங்க செய்யும். யாரையும் குறை கூறாதே, யாரையும் அற்பமாக நினைக்காதே. எல்லாவற்றிலும் என்னை இருப்பதை காண். உலகமே உன்னை எதிர்த்தாலும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தப்பாக புரிந்து கொண்டாலும் உன் அப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் சீரடியில் என் உடலை விட்டு இருக்கலாம், ஆனால் என் சமாதியில் இருந்து இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை நம்பி அழைக்கும் பக்தர்களின் குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து போய் அமரும்போது உன் தோள்களை தட்டுவது நான் தான். நீ தனியாக அழுது கொண்டிருக்கும்போது உன் கண்ணீரை துடைப்பதும் நான் தான். எல்லாம் சரியாகிவிடும் என்று உன் மனதில் ஒரு மெல்லிய குரல் கேட்கிறதே, அந்த நம்பிக்கை குரல் நான் தான். இனி உன் வாழ்க்கையில் பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைய போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. நீ இழந்த சந்தோஷமும் நிம்மதியும்
உன்னை தேடி இரட்டிப்பாக வரப்போகிறது. இது என் சத்திய வாக்கு. இப்போது உன் மனம் லேசாகி விட்டதை நான் உணர்கிறேன். இந்த நேர்மறை ஆற்றலோடு, முகத்தில் ஒரு புன்னகையோடு உன் கடமைகளை தொடங்கு. பயத்தை தூக்கி எறிந்து விடு. நம்பிக்கையோடு எடுத்து வை. வெற்றி உனதே. உன் கவலைகளை மறந்திடு. உன் அப்பா நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.